சாமி கிட்ட புலம்ப வந்தியா? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஒரு அரை மணி நேரம் விசாரிச்சாலே அந்த குடும்பத்தை பத்தி கதை கதையா சொல்றாங்க. நீ பொண்ணு எடுத்திருக்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? ஒழுங்கா விசாரிக்க மாட்டியா? அது சரியான ஃப்ராட் குடும்பம். இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு கூட கிடையாது. ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. வாடகை வீட்டுல இருக்காங்க, அதுவும் பல மாசமா வாடகை பாக்கி வச்சுக்கிட்டு. என்ன எப்படா அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா அவனுக்கு பயந்துக்கிட்டு முன் வாசல பூட்டி வச்சுக்கிட்டு பின் வாசல் வழியா வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது. அவன் வந்து யோசிச்சு பாருங்க. அவன் பணத்துக்கு வக்கு இல்லாம நிஜமாவே எங்க வீட்டுக்கு திருட வந்தவன் தான். அவன் அப்பவே புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருந்தா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கும். நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. ஆனா இப்படி ஒரு குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு என்ன ஆட்டம் அண்ணனே? அண்ணே உடனே தானே உனக்கு இது தேவைதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலட்சமா இருக்குடா. உன் மூத்த பையன்கிட்டயும் சொல்லி பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணை இழுத்துட்டு வர சொல்லிருக்கலாம். சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. டக்குன்னு சீரியஸ் ஆயிருவேன் நான்.